நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும். பதிவுகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும். இன்று நாம் பதிபக்தியில் காணவிருப்பது ஒரே வளாகத்தில் 3 கோயில்கள். செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் அமைந்த குடிப்பேரம்பாக்கம் என்ற கிராமத்தில் ஒரே வளாகத்தில் 3 கோயில்கள் அமைந்துள்ளன. இங்கு 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ருத்ராம்பிகை சமேத ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் கோயிலும் மற்றும் ஸ்ரீ திரிபுராம்பிகை சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளன. பல ஆண்டுகளுக்கு முன்னால் சரியான பராமரிப்பின்றி இக்கோயில்கள் மெல்ல மெல்ல சிதிலமடைந்து ஒரு கட்டத்தில் வழிபட இயலாமல் போனது. இதனால் சிவலிங்கம் மண்ணில் சற்றே புதைந்த நிலையில் பல ஆண்டுகள் இருந்து வந்துள்ளது. ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் சில வருடங்களுக்கு முன்பு வரை இப்பகுதியில் முட்புதர்களுக்கு மத்தியில் திறந்த வெளியில் வீற்றிருந்தார். இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் மற்றும் சில சிவபக்தர்களும் கோயிலை மீண்டும் நிர்மாணித்து ஸ்ரீ ருத்ரேஸ்வரரை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்து திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளையினை உருவாக்கி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இம்முயற்சிகளின் விளைவாக ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ருத்ராம்பிகை அம்பாளுக்கு கருவறை, விமானங்கள் மற்றும் அர்த்த மண்டபம், முன்மண்டபம், நந்தியம்பெருமான் முதலானவை அமைக்கப்பட்டன. சிவனருளால் ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு இத்தலத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது மிக சிறப்பாக காட்சி அளிக்கும் இத்தலம் வெளியூர் பக்தர்களையும் தன்பால் ஈர்த்த வண்ணம் உள்ளது. இந்த கிராமத்தில் இக்கோயிலுக்கு அருகில் ஸ்ரீ திரிபுராம்பிகை சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் என்ற மற்றொரு கோயிலும் வழிபாட்டில் இருந்துள்ளது. இத்தலமும் கால மாற்றத்தினால் சரியான பராமரிப்பின்றி மெல்ல மெல்ல சிதிலமடைந்து பூஜை வழிபாடுகள் செய்ய இயலாமல் போனது. இந்த கோயிலும் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தற்போது மிகச் சிறப்பாக திகழ்கிறது. இந்த வளாகத்தினுள் பெருமாள் ஆலயம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் மகா சம்பிரோக்ஷணம் 2021ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இனி நாம் ஒவ்வொரு தலத்தை பற்றியும் அறிந்து கொள்வோம். கோயிலுக்குள் நுழைந்ததும் இடதுபுறத்தில் ஒரு சிறிய அழகிய மண்டபத்தில் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் அமர்ந்து அருள்கிறார். அருகில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயம் அமைந்துள்ளது. ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியும் தனித்தனி சன்னதிகளில் அமைந்து அருள்பாலிக்கிறார்கள். இத்தலத்தில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயரும் ஸ்ரீ கருடாழ்வாரும் அமைந்துள்ளனர். பெருமாளை வணங்கி கடந்து சென்றால் முதலில் அம்பாள் ஸ்ரீ ருத்ராம்பிகை தெற்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் ஒரு சன்னதியில் நமக்கு காட்சி தருகிறாள். அருகில் கிழக்கு திசை நோக்கி கருவறையில் ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் அருள் புரிகிறார். கருவறை, அர்த்த மண்டபம், முன் மண்டபம் என்ற அமைப்புடன் கோயில் திகழ்கிறது. துவாரபாலகர்களை கடந்து உள்ளே நுழைந்தால் ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் கருவறைக்கு வெளிப்புறத்தில் விநாயகரும் முருகப்பெருமானும் அமைந்திருக்கிறார்கள். ஸ்ரீ ருத்ரேஸ்வரருக்கு எதிரே ஒரு மண்டபத்தில் சற்றே பெரிய நந்தியம்பெருமான் ருத்ரேஸ்வரரை தரிசித்தபடி அமர்ந்துள்ளார். ஸ்ரீ ருத்ரேஸ்வரரை வணங்கி வெளி பிரகாரத்தை சுற்றி வரும்போது கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் காட்சி தருகிறார்கள். ஒரு சிறிய சன்னதியில் சண்டிகேஸ்வரர் அருளாசி வழங்குகிறார். அடுத்ததாக ஸ்ரீ ருத்ராம்பிகையை வணங்கி சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் மாசேஸ்வரி, தாட்சியாயினி, வைஷ்ணவி, பிராமி, கௌமாரி ஆகிய தெய்வங்கள் காட்சி தருகிறார்கள். சுற்றுப்பாதையில் தெற்கு திசை நோக்கி காலபைரவர் சன்னதியும், மேற்கு திசை நோக்கி சந்திரன், நால்வர், சூரியன் ஆகியோர் சன்னதியும் அமைந்துள்ளது. கோயிலுக்கு அருகில் அழகிய திருக்குளம் அமைந்துள்ளது. திருக்குளத்திற்கு அருகில் பிரம்மாண்டமான சிவபெருமான் சுதை சிற்பம் பார்க்க பரவசமூட்டும் விதத்தில் அமைந்துள்ளது.
ஈசன் விரிசடையுடன் கிழக்கு திசை நோக்கி 4 திருக்கரங்களுடன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். ஒரு கரத்தில் சூலாயுதத்தையும் மற்றொரு கரத்தில் உடுக்கையினையும் ஏந்தியுள்ளார். வலது கரம் அபய முத்திரையிலும் இடது கரம் வரத முத்திரையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஜடாமுடியோடு கழுத்தில் பாம்புடன் காட்சி தருகிறார். கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து வலது காலை தாமரை மலர் மீதும் இடது காலை மடக்கி அமர்ந்த நிலையிலும் காட்சி தருகிறார். கீழ்ப்புறத்தில் பாம்பு படமெடுத்தபடி காட்சி தருகிறது. பீடத்தில் நந்திகேஸ்வரர் அமர்ந்துள்ளார். சிவபெருமான் சுதை சிற்பத்திற்கு அருகில் வடக்கு திசை நோக்கி ஒரு பெரிய மண்டபத்தில் அகத்திய முனிவர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இக்கோயிலில் ஒரு கோசாலையும் அமைத்து சிறப்பாக பராமரிக்கிறார்கள். விலாமரம் இக்கோயிலின் தலமரமாகும். அடுத்ததாக இந்த வளாகத்தினுள் நாம் தரிசிக்க இருக்கும் 3வது திருத்தலம் ஸ்ரீ திரிபுராம்பிகை சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் திருத்தலம் ஆகும். இத்தலத்தை பார்க்கும் போது மிக பழமை வாய்ந்த தலம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அம்பாள் ஸ்ரீ திரிபுராம்பிகை ஒரு சன்னதியில் தெற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள். ஸ்ரீ குமரேஸ்வரர் லிங்க சுரூபத்தில் கிழக்கு திசை நோக்கி அமைந்து அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ குமரேஸ்வரருக்கு பின்னால் சோமாஸ்கந்தர் வடிவத்தில் ஈசன், விநாயகர், பார்வதி தேவி மற்றும் முருகப்பெருமான் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். இத்தலத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி, வலம்புரி விநாயகர் சன்னதி, ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி, நவகிரக சன்னதி மற்றும் காலபைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை மூலமாக இத்திருக்கோயில் நிர்வகிக்கப்படுகிறது. மாதந்தோறும் பிரதோஷ பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஈசனுக்கு மிகவும் முக்கியமான தினமான மகா சிவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டுதோறும் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் பூஜை நடத்தப்படுகிறது. இக்கோயிலில் தினமும் காலை மாலை என 2 வேளைகள் பூஜைகள் நடைபெறுகின்றன. இக்கோயில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள நரசங்குப்பம் என்ற கிராமத்தில் இருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருக்கழுக்குன்றம் மற்றும் கல்பாக்கத்தில் இருந்து ஷேர் ஆட்டோவில் பயணித்து நரசங்குப்பம் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலம் இக்கோயிலை சென்றடையலாம். பேருந்து வசதி கிடையாது. மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் பதிபக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.